சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த டுட்டோரியலை உங்க ஃப்ரெண்ட்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் யூனிட் 2ல் ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இப்போ பார்க்க போகிறது லெசன் 5. லெசன் 5ல் வந்து ஃபினான்ஷியல் ரேஷியோ ஆர் சால்வன்சி ரேஷியோ தான் பார்க்க போகிறோம். சால்வன்சி ரேஷியோஸ் ஆர் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ். சால்வன்சி இல்லைன்னா ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு நிறுவனம் ஃபினான்ஷியல் பொசிஷனில் நல்லா இருக்குதா, அதாவது நிதி நிலையில் அது வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் வந்து சால்வன்சி ரேஷியோ பயன்படுகிறது. அப்போ ஒரு நிறுவனம் நல்ல நிதி நிலையோடு இருக்குன்னா என்னன்னாக்கா, அதுக்கு வந்து மணி கலெக்ஷன்ஸு, அதாவது டெட்டார்ஸில் கடன் கொடுத்துருப்போம், அது திருப்பி ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம கையில் லிக்விடிட்டி அசெட் இருக்குதான்னு பார்க்கணும், அசெட்னுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கடனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், தேவைப்படுற நேரத்தில் பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குதா அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறது தான் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குதா அப்படின் போது அது பார்க்கறதா ரேஷியோஸ் பயன்படுத்துகிறோம். சால்வன்சின்னா என்ன, ஸ்திரத்தன்மையாக அந்த நிறுவனம் இருக்குது அப்படின்றது தான் சால்வன்சி. ஓகே, இந்த சால்வன்சி ரேஷியோ பொறுத்த முன்னாடி நீங்கள் எல்லா ஃபார்முலாவும் படிச்சிட்டிங்களான்றதை ஒரு ரீகால் பண்ணிங்க. ஃபார்முலா தெரியாமல் எந்த ரேஷியோவையும் போட முடியாது. முதல்ல எல்லா ஃபார்முலாவையும் கொடுத்த 33 ரேஷியோஸையும் படிச்சிருக்குங்க, திருப்பி ரீகால் பண்ணிங்க. இந்த ரேஷியோ போகக்குள்ள ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் அல்லது சால்வன்சி ரேஷியோஸ் போகக்குள்ள அது கொடுத்த எல்லாரும் அந்த ஒரு 10 ரேஷியோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஃபுல்லாக முதல்ல படிச்சுட்டு ரீகால் பண்ணிட்டு சம்முக்கு வாங்க. ஓகே, இந்த சம்ம பாருங்க. இந்த சம்மில் வந்து யூ ஆர் கிவன் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கேஷ் 18,000, டெட்டார்ஸ் 1,42,000, க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000, பில்ஸ் பேயபிள் 27,000, கிரெடிட்டார்ஸ் வந்து 50,000, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 15,000, tax payable 75,000. சொல்றாங்க. Calculate current ratio, liquidity ratio, absolute liquidity ratio. இந்த மூணு ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து ஃபார்முலா முதல்ல போடணும். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் நமக்கு. முதல்ல கரண்ட் ரேஷியோ போட்டோம்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா, ஒன்று போட்டு வருவோம். முதல்ல கரண்ட் ரேஷியோஸ் மட்டும் முதல்ல போடுவோம். இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் கரண்ட் அசெட்னா என்ன, இப்போ இதில் வந்து கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசெட்டு டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்தாங்களா. முதல்ல கரண்ட் அசெட்னா என்னன்னு பார்க்கணும். கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் அசெட்டு அதை வந்து கரண்ட் லைபிலிட்டிஸை இது டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து கரண்ட் ரேஷியோ. இப்போ கரண்ட் அசெட் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். முதல்ல கரண்ட் அசெட் நமக்கு தெரியும். இப்போ நம்ம முதல்ல வந்து கரண்ட் அசெட் பார்க்கணும். கரண்ட் அசெட் என்னன்னாக்கா, எந்த அசெட்லாம் உடனடியாக பணமாக்க முடியுமோ அதெல்லாம் கரண்ட் அசெட். இப்போ பாருங்க பார்ப்போம். நமக்கு இது நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் தெரியும். நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இது லைபிலிட்டி சைட் போடுவோம், இது வந்து அசெட் சைட் போடுவோம். இதில் என்ன வரும், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் வருமா, ஃபிக்ஸட் அசெட்ஸ் வரும், குட்வில் வரும், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் ஸ்டாக் வரும், அதுக்கப்புறம் டெட்டார்ஸ் வரும், அதுக்கப்புறம் வந்து கேஷு, பேங்க் இதெல்லாம் வரும். அப்புறம் பில்ஸ் ரெசிவபிள் வரும். பில்ஸ் ரெசிவபிள் வந்து மேலே வரணும், இங்கே வரணும். பில்ஸ் ரெசிவபிள் இதெல்லாம் வரும். அப்போ இந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் உடனே நம்ம பணமாக்க முடியுமா, ஆக்க முடியாது. குட்வில்லாம் கிடையாது, அதெல்லாம் உடனே ஆகலாம் முடியாது. இந்த ஃபிக்ஸட் அசெட் கிடையாது. ஸ்டாக்கு வித்துடலாம், இருக்கிற கையில் ஸ்டாக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்து எடுத்துக்க விற்று சொல்லிடலாம். டெட்டார்ஸு நம்ம அதை வந்து கலெக்ட் பண்ண முடியும். கேஷு கையிலே இருக்குது, எடுத்துக்கலாம். பேங்க்லேயும் கையில் பணம் கையிலே இருக்கும். பில்ஸ் ரிசீவ் நம்ம வர வேண்டியது இதுவும் இருக்கும். அப்போ இது எல்லாமே வந்து கரண்ட் அசெட்டில் வந்துடும். ஓகேங்களா, இது கரண்ட் அசெட்டில் வரும். அதுவே கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்கள். கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் உடனடியாக தரக்கூடிய கடன்கள் எதெல்லாம் இருக்குதோ, பொறுப்புகள் அதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், இந்த மாதிரி இதில் போடுவோம். கேபிட்டல் இருக்கும், கேபிட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் கிடையாது. அடுத்தது வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வரும். சன்ட்ரி கிரெடிட்டார் உடனே கொடுக்க வேண்டியது அது நம்ம. அப்புறம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அது கொடுத்துடணும். கண்டிஜென்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவோம், அதையும் கொடுத்துடணும். பேங்க் ஓடி, பேங்க் ஓவர் டிராஃப்ட் அதையும் கொடுத்துடணும்.
இது கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கையில் தான் வச்சுருப்போம். இது கிடையாது, இதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ இது ஃபுல்லாக இது வரைக்கும் உள்ளதெல்லாம் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். ஓகேவா? இது வந்து இப்போ அதான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னால் எதெல்லாம் நாம் உடனடியாக திருப்பி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஒரு வருஷத்துக்குள்ளே இப்படி வச்சுக்கிங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே எதெல்லாம் நம்ம வந்து கடன் அடைக்கணுமோ இல்லை திருப்பி கொடுக்கணுமோ அதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் வச்சுக்கிங்க. கரண்ட் அசட்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளால் வந்து பணத்தை வாங்கி எடுத்துட முடியும் அப்படி எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து கரண்ட் அசட் அப்படி வச்சுக்கிங்க. சிம்பிளாக சொல்ல போனோம். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பார்ப்போம். இப்போ கரண்ட் அசட்டு டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் போடும்போது இப்போ இதில் எதெல்லாம் அசட்டு எதெல்லாம் லைபிலிட்டிஸ் நமக்கு தெரியணும். கேஷு அசட்டு, டெட்டார்ஸ் அசட்டு, க்ளோசிங் ஸ்டாக் அசட், இது மூணும் அசட்டு. ஓகேவா? லைபிலிட்டிஸ் பாருங்க. பில்ஸ் பேயபிள்னா நாம கொடுக்கணும், கிரெடிட்டார்ஸ்னா நம்ம கொடுக்கணும், அவுட் ஸ்டாண்டிங்ஸ் நாம அதையும் சரி கொடுத்தாகணும், டேக்ஸ் பேயபிள்னா கவர்மெண்ட் கட்டே ஆகணும். அப்போ இது லைபிலிட்டிஸ். ஓகேவா? இப்போ இதில் அசட்ஸ் இருக்குது, இதில் லைபிலிட்டிஸ் இருக்குது. இதில் எதெல்லாம் கரண்ட் அசட் பார்க்கணும். கேஷ் என்னது? கேஷு கரண்ட் அசட் தான் இல்லையா? 18,000. டெட்டார்ஸ் என்னது? அதுவும் வந்து கரண்ட் அசட் தான், 1,42,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? க்ளோசிங் ஸ்டாக் 1,80,000. இப்போ இது கூட்டி பாருங்க. இதை கூட்டினா நமக்கு என்ன வருது? 3,40,000 வருது. இப்போ 3,40,000 வந்து கரண்ட் அசட். இது ஃபுல்லாகவே எல்லாம் கரண்ட் அசட் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் பாருங்க. கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து இது வந்து கரண்ட் அசட்டு. இது கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன பாருங்க. பில்ஸ் பேயபிள் உடனே கொடுத்தாகணும், நம்ம பில்ஸ் பேயபிள் உடனே கொடுத்தாகணும் 27,000. அடுத்து கிரெடிட்டார்ஸ் அதுவும் கொடுக்க வேண்டிய கடன் தானே, அதுவும் கொடுத்தாகணும் 50,000. அதுக்கப்புறம் அவுட் ஸ்டாண்ட் எக்ஸ்பென்சஸ் அதுவும் கொடுத்தாக வேண்டியது 15,000. அடுத்து டேக்ஸ் பேயபிள் கவர்மெண்ட் கட்டியே ஆகணும், டேக்ஸ் பேயபிள் 75,000. இதில் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் தான் வந்து மற்ற இது நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் இதெல்லாம் வரவே இல்லை. அது கேபிட்டல் அதெல்லாம் வந்து எதுவும் வரல, அதெல்லாம் வரல. இது அதை லோன்ஸ்லாம் வரல. இது கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்குது. கரண்ட் அசட்லேயே ஃபிக்ஸட் அசட்ஸ்லாம் கொடுக்கல, அவங்க கொடுத்ததில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதை கூட்டி பாருங்க. இதை கூட்டினா என்ன வரும்? 1,67,000 வருது. ஓகேங்களா? அப்போ கரண்ட் அசட் கரண்ட் லைபிலிட்டி ரெண்டு வரும். ஃபார்முலா என்ன? 26க்கு இந்த இதுக்கு 26 ஃபார்முலா கரண்ட் ரேஷியோ இல்லையா? நம்ம கேட்கறது வந்து கரண்ட் ரேஷியோ தான் கேட்குறாங்க. கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். நாம கரண்ட் அசட் கண்டுபிடிச்சி வச்சிருவோம். 3,40,000 டிவைடட் பை 1,67,000. இது டிவைட் பண்ணி பாருங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ அது பாருங்க. 2.036 டைம்ஸ். அதாவது கரண்ட் அசட்ன்றது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. 2 மடங்கு அதிகமாக இருக்கிற லாபம் தான் நம்ம நல்லா தானே இருக்குது பொசிஷனு. அப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்குது. அதாவது இப்படி சொல்ல போனால் நாம் 1,67,000 வந்து உடனடியாக தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். நமக்கு வர வேண்டியது 3,40,000 உடனடியாக வர வேண்டிய நிலையில் இருக்குது. அப்போ இது பெட்டர் பொசிஷனில் நம்ம இருக்கிறோம். நமக்கு வர வேண்டியது வந்து நிறைய தான் இருக்குது, நம்ம பெட்டர் பொசிஷனில் நம்ம இருக்கோம். அதுக்கு உடனே இது பண்ணோம்னா இந்த அமௌண்ட் நம்ம உடனே கிடச்சிரும். இந்த அமௌண்ட் நம்ம உடனே கொடுத்துருவோம். அப்போ அப்படி கொடுத்தா கூட நமக்கு வந்து ஏறக்குறைய பாதி அமௌண்ட்டு மேலே நம்ம கையில் இருக்குது அப்படின்றது தான் வந்து இது. அப்போ கரண்ட் ரேஷியோ வந்து நல்லா இருக்குது. சால்வன்சி இது பொறுத்து சால்வன்சி ரேஷியோ படி வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல பொசிஷனில் இந்த நிறுவனம் இருக்குது. புரியுதா? அடுத்தது ரேஷியோ என்ன கேட்குறாங்க? லிக்விடிட்டி ரேஷியோ. லிக்விடிட்டி ரேஷியோ என்ன சொல்கிறாங்க? லிக்விட் ஆர் குயிக் அசட்டு கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? லிக்விடுன்றது என்னன்னா லிக்விட் ஆர் குயிக் அசட். குயிக் அசட் QIC குயிக் அசட்ஸ் ஆர் லிக்விட் அசட்ஸ் அப்படின்னா என்னன்னா உடனடியாக கிடைக்கக்கூடியது எது? அந்த இது அதாவது கரண்ட் அசட்ல கரண்ட் அசட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரண்ட் அசட்ல எந்ததெல்லாம் உடனடியாக கிடைக்கும், எது வந்து லேட்டாக கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ உடனடியாக கிடைக்கும் போது சொல்லும்போது லிக்விடாக பார்க்கும்போது லிக்விட் அதாவது உடனடியாக கிடைக்கும் பார்க்கும்போது நமக்கு இந்த கணக்குப்படி கேஷ் உடனடியாக கிடைக்கும். நமக்கு கேஷ் உடனடியாக கிடைக்கும். டெட்டார்ஸு கேட்டவுடனே கொடுத்துட வேண்டியதான், அவங்க கொடுத்தா ஆகணும், அது கிடச்சிடும். க்ளோசிங் ஸ்டாக்கு
க்ளோசிங் ஸ்டாக்ன்றது விற்று எடுக்கணும், இருக்கிற ஸ்டாக்கை விற்கணும், மார்க்கெட் அந்த ரேட்டு போகுமா சொல்ல முடியாது, அதை எல்லாம் கொடுத்து எதுவாகணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து லிக்விடில் எடுத்துக்க முடியாது, அதாவது உடனடியாக கிடைக்கக்கூடிய அசட்டாக அதை எடுத்துக்க முடியாது. அப்போ கேஷ் அண்ட் டெட்டார்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்போ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம கரண்ட் அசெட்டு. ஓகே, கரண்ட் அசெட்டு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்னா கரண்ட் அசெட் வந்து நமக்கு வந்து 3,40,000 நம்ம வந்து கரண்ட் அசெட் வச்சிருக்கிறோம். கரண்ட் அசெட் வந்து நம்ம இதில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கூடாது, லிக்விட் அசெட் எடுக்கும்போது க்ளோசிங் ஸ்டாக் எடுத்துக்கூடாது. அப்போ லெஸ் க்ளோசிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ, 1,80,000 லெஸ் பண்ணி பாருங்க. லெஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வருது, நமக்கு 1,60,000 வருது. ஓகேவா? இதுதான் வந்து அதாவது குயிக் அசெட் ரேஷியோ. குயிக் அசெட் அதனுடைய வேல்யூ வந்து இதுதான். ஓகேவா? குயிக் அசெட் சொல்லலாம், லிக்விட்னு சொல்லலாம். இது குயிக் அசெட்னுடைய வேல்யூ தான். இதில் ஸ்டாக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கல, மற்றெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கல. ஓகே, அடுத்தது வந்து டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம், போன சம்மிலே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே லைபிலிட்டிஸ் வந்து 1,67,000 இருந்தது. ஓகேவா? கரண்ட் லைபிலிட்டிஸ் இது. இப்போ ஃபார்முலா படி என்ன வந்து லிக்விட் ரேஷியோவுக்கு ஃபார்முலா வந்து லிக்விட் அசெட் ஆர் குயிக் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். குயிக் அசெட் எவ்வளோ, இப்போ 1,60,000 டிவைடட் பை 1,67,000. இதை டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வருது பாருங்க, 0.958 வந்தது. 0.96 போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே, அப்ப என்ன பாருங்க, ஏறக்குறைய அதான் சரியா இல்லை, ஏறக்குறைய 1:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அதாவது நமக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து நம்ம ஒரு பங்கு தர வேண்டி இருந்ததுன்னா நம்மகிட்ட கரண்ட் அசெட் வந்து குயிக் அசெட் வந்து 1% இருக்கு, ஒரு பங்கு இருக்குது, ஈக்குவலா இருக்குது. அப்ப உடனடியாக கொடுக்கணும்னாக்கா குயிக் அசெட்டை இது பண்ணி இதை வந்து செட்டில் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து இது வந்து ஃபேவரபிளா தான் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம வந்து இமீடியட்டா கொடுக்க வேண்டிய கடன் ஒரு 1 லட்ச ரூபா இருக்குதுன்னு நினைச்சோம்னா இங்க கணக்கு போட வருங்க, 1,67,000 நம்ம வந்து இமீடியட்டா கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது. ஆனா நம்ம எவ்வளவு கையில உடனே கொடுக்குற மாதிரி இருந்தால் 1,60,000 நம்ம கையில புரட்ட முடியும். அப்போ நம்ம என்ன சரியா, ஏறக்குறைய சரியா இருக்கிறோம். அப்போ இந்த ஃபேமை பொறுத்த வரைக்கும் இதுவும் சரியா இருக்கிறது, நல்ல ஃபேம் தான் இருக்குது. கரண்ட் ரேஷியோ வந்து பிளஸ்ல நல்லா இருக்குது, லிக்விட் ரேஷியோ வந்து நல்லா இருக்குது. இது 2 எத்தனை டைம் வந்தது, இது 2 டைம்ஸ் வந்து ஏறக்குறைய 2.0386னா 2 டைம்ஸ் வந்தது. இது வந்து ஈக்குவலா 1:1 அப்படின்ற கணக்குல இருக்குது. இதுவும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்குது. அடுத்து பாருங்க, மூணாவது ரேஷியோ அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, முழுமையான லிக்விடிட்டி ரேஷியோ பார்ப்போம். மூணாவது ரேஷியோ பார்ப்போம் பாருங்க. மூணாவது வந்து அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ பாருங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன, கேஷ் பொசிஷன் ரேஷியோ நம்மகிட்ட இருந்தா இது பாருங்க, அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, சூப்பர் குயிக் ரேஷியோ. இது மூணுமே வந்து ஒன்று தான். இதுல என்ன காரணம்னா கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ். கேஷ் பேங்க் எடுத்துக்கணும். கேஷ்னா நம்ம தெரியும், இதுல வந்து கேஷ் இருக்குது அண்ட் பேங்க் வந்து இதுல கொடுத்துடல. அண்ட் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் என்னன்னாக்கா ஷேர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம்ல, வாங்கி வெளி மார்க்கெட்ல ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்போம், விற்கிறோம் வச்சுக்கோங்க, உடனே கொடுத்து வித்து வாங்கிக்கலாம் இல்லையா. அதாவது உடனடியாக இன்னைக்கே இப்பயே பணம் வேணும்னா என்ன பண்ணலாம், அதுதான் கேஷ் அண்ட் பேங்க்ல. பேங்க்ல இருந்து பேங்க் அப்படியே கேஷ்ல போயிட்டு கையில இருக்க கேஷ் எடுத்துக்கும். பேங்க்னா உடனே வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடலாம். ஷேர்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க, உடனே வித்துட்டு இது பண்ணிக்கலாம். அப்போ அதுதான் வந்து குயிக் கேஷ். அதாவது உடனடியாக பணம் கிடைக்கும்னா என்னென்ன பார்க்கலாம். இதில் இந்த கணக்கு கேஷ் இருக்குது, கேஷ் மட்டும் தான் இதில் குயிக். கேஷ் அண்ட் பேங்க் பேலன்சஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டி சொல்றாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 18,000. ஓகேவா? சாரி, இது மட்டும் தான் கேஷ் மட்டும் தான் இருக்காங்க. நம்மளுக்கு இது பொறுத்த வரைக்கும் கேஷ் மட்டும் தான் இருக்குது. பேங்க் பேலன்சஸ் கொடுத்துல கணக்கில் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டியும் கொடுத்துக்கல. அப்போ இது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, கரண்ட் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். 1 lakh கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,67,000 வச்சிருக்கிறோம். இப்போ இதை பாருங்க, இப்போ இதுக்கு போட்டோம்னா கேஷ், அதாவது இங்க உங்க இதை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கேஷ் இந்த பொறுத்த வரைக்கும் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். கேஷ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ 18,000, கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்து 1,67,000.
இதுக்கு டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது பாருங்க 0.1077 வரும். 0.11 போட்டுக்கலாம் நம்ம 0.11. இப்போ இதை மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து உடனடியாக பணம் அப்படின்னா 18,000 தான் இருக்குது. ஆனால் நம்ம கரண்ட்டில் அசல் லைபிலிட்டி சொல்ல 1,67,000 தரணும். அப்போ மற்ற எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் தர முடியும். இது அந்த அளவுக்கு பொசிஷன் நல்லா இல்லை. இது நல்லா இருந்தது பொசிஷனு, அதாவது கரண்ட் ரேஷியோ நல்ல பொசிஷன் இருந்தது, லிக்விடிட்டி ரேஷியோ நல்ல பொசிஷன் இருந்தது. ஆனால் கேஷ் பொசிஷன் ரேஷியோன்றது அந்த அளவுக்கு சரியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகேவா? ஏன்னா நாம வந்து இந்த 1.67 கொடுக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம கையில் உடனே கொடுக்கறது 18,000 தான் கையில் வச்சிருக்கோம். வேற இல்லை கையில் நம்மகிட்ட 18,000 தான் வச்சிருக்கிறோம். வேற ஒன்றும் அதிகமாக இல்லை. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படி சொல்லலாம். பட் அது பார்க்க மாட்டாங்க ஜென்ரலாக. லிக்விட் அசட்ஸ் இருக்குது நம்மகிட்ட, குயிக் அசட் பார்த்தோம்ல, அதுதான் பார்ப்பாங்க. இது ஜென்ரலாக எவ்வளோ கேஷ் கையில் எவ்வளோ இருக்குது, உடனடியாக கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றத பார்ப்பாங்க. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதா? இது வேற வந்து இன்னொரு சம் போட்டு பார்ப்போம். அடுத்த ஒரு சம் பார்ப்போம். இந்த சம் பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோவிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆர்ட்ஸ் லிமிடெட் கால்குலேட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஃபிக்ஸட் அசட்ஸ் டு கரண்ட் அசட்ஸ் ரெண்டே கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ முதல்ல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கறது முன்னாடி முதல்ல பேலன்ஸ் ஷீட் பார்ப்பாங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, செக்யூர்டு லோனு, கிரெடிட்டார்ஸு, ப்ரொவிஷன்ஸ் ஃபார் டாக்ஸேஷன், இதெல்லாம் லைபிலிட்டிஸில் இருக்குது. இந்த பக்கம் வந்து அசட்ஸில் வந்து நமக்கு வந்து குட்வில், ஃபிக்ஸட் அசட்ஸு, ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, அட்வான்சஸ், பேங்க் எல்லாமே இருக்குது. நமக்கு இதெல்லாமே இருக்குது. ஓகே, முதல்ல டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ என்னன்னு பார்ப்போம். அதனுடைய ஃபார்முலா பார்ப்போம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவுக்கு ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு, எக்ஸ்டர்னல் ஈக்விட்டிஸ் டிவைடட் பை இன்டர்னல் ஈக்விட்டிஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது எடுத்துக்கோம். டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இப்போ இதில் என்ன பார்க்கணும்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் வந்து எவ்வளோ கடன் இருக்குது அப்படி தான் பார்க்குறாங்க. டோட்டல் லாங் டேர்ம் டெபிட் எவ்வளோ இருக்குது, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது அப்படி பார்க்கணும். இதில் பாருங்கள், இதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்னது, இது யாருக்கு போய் சேரணும், இது ஷேர் ஹோல்டர்ஸு. ரிசர்வ்ஸு யாருக்கு போய் சேரணும், ஷேர் ஹோல்டரு. ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு யாருக்கு போய் சேரணும், ஷேர் ஹோல்டர்ஸு. லாங் டேர்ம் டெப்ட்னா நீண்ட கால கடன். நீண்ட கால கடன்றது என்னது பார்ப்போம். செக்யூர்டு லோன். செக்யூர்டு லோன்னா அது ஏதாவது அடமானம் வச்சு பொருள் வச்சிருக்கோம், செக்யூர்டு, அது செக்யூர்டு லோன் இது. ஓகேங்களா? ரைட்டு. கிரெடிட்டார்ஸு செக்யூர்டு லோன்றது ஒரு வருஷத்துல வாங்க மாட்டோம். நம்ம 5 வருஷம் 10 வருஷம் இந்த மாதிரி கடன் வாங்கியிருப்போம். இது பொறுமையாக தான் கொடுப்போம். ஏன்னா கடனை கொடுத்து இது வந்து ஏதாவது அடமான பொருள் வச்சு கொடுத்துருக்கணும் போது பொறுமையாக தான் தருவோம். இது செக்யூர்டு லோன். அப்போ இது லாங் டேர்ம். ஓகேவா? இது மூணும் வந்து ஷேர் ஹோல்டர் சேருது. இது செக்யூர்டு லோன்ஸு. கிரெடிட்டார்ஸ் என்னது, 5 வருஷம் கழிச்சு கொடுக்க முடியாது, உடனே கொடுக்கணும். 3 மாசம் கொடுக்கணும், இல்லை 6 மாசம் கொடுக்கணும், இல்லை மறுநாளே கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை 1 வருஷம் கொடுக்கணும். அப்போ இது கணக்கு எடுத்துக்க முடியாது. லாங் டேர்ம் கிடையாது, ஷார்ட் டேர்ம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை உடனே கவர்மெண்ட் கட்டி ஆகணும். அப்போ இதை எடுத்துக்க முடியாது. அப்போ இதில் பார்த்தா இந்த செக்யூர்டு லோன் மட்டும்தான் நமக்கு லாங் டேர்ம் டெபிட் இல்லையா? இப்போ அசட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றுமே இதில் பிரச்சனை கிடையாது. அதை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. அது அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு லாங் டேர்ம் டெபிட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் போகணும். இப்போ லாங் டேர்ம் டெபிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா லாங் டேர்ம் டெபிட் டெப்ட். லாங் டேர்ம் டெப்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து செக்யூர்டு லோன் மட்டும்தான் லாங் டேர்ம் டெப்ட் நமக்கு இஸ் ஈக்குவல் டு 1,60,000. புரியுதா? ஓகே, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கிரெடிட்டார்ஸ் வந்து உடனே கொடுக்கணும். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் உடனே கட்டி தான் ஆகணும். இதுதான் லாங் டேர்ம் டெபிட்ன்றது செக்யூர்டு லோன் மட்டும் தான் நமக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன போடுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னா ஷேர் ஹோல்டருக்கு சேரக்கூடிய இதெல்லாம் எது, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். கேபிட்டல் கொடுத்தா ஒன்று நம்ம கேபிட்டல் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கூடியது. அப்போ 2 lakhs ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உரிய பங்கு. ரிசர்வ் அதுவும் அவருக்கு உரியது தான் இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுக்கணும் உரியது இல்லையா, அவங்களோட இது லைபிலிட்டிஸ். P&L அக்கௌண்ட் அது யாரை போய் சேரணும், அது ஷேர் ஹோல்டர் தான் சேரணும். அது வந்து ஒரு 60,000. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், P&L அக்கௌண்ட் இது மூணும் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சேர வேண்டியது. இது மூணு தனியாக கூட்டிங்க போட்டிங்கன்னா 2 + இது வந்து 3 lakhs 3 லட்சம் ரூபா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. இப்போ இதில் என்ன சொல்லிருக்காங்க இவங்க, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவில் டெப்ட் ஈக்விட்டி
ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு லாங் டேர்ம் டெபிட். லாங் டேர்ம் டெபிட் வந்து 1,60,000 ஓகேவா, டிவைடட் பை 3 lakhs. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து 3 lakhs. டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது பாருங்க. பண்ணோம்னா 0.53 வருது. 0.53. இதுதான் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது ஏறக்குறைய வந்து பாதி மடங்கு வந்து இதா இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா, இந்த லைபிலிட்டிஸ் வந்து இதுதான் வந்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோல 0.53 இருக்குது. ஓகே, புரியுதா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் டு கரண்ட் அசெட்ஸ். ஃபிக்ஸட் அசெட் டு கரண்ட் அசெட் ரேஷியோ கேக்குறாங்க. உங்க ரேஷியோல பாருங்க, இருக்குதா பாருங்க, ஞாபகம் வருதா? ஏதாவது ஒன்றும் வரலையா? அது இல்லை, கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்ல அது கிடையாது. ஆனா இது வந்து அது இல்லை, இது கேட்கறாங்க. ஃபிக்ஸட் அது என்ன கேட்கறாங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்டுக்கும் கரண்ட் அசெட்டுக்கும் உள்ள வித்தியாசம், அதை அந்த ரேஷியோ சொல்லுங்கன்றாங்க. நாம போட்டுக்க வேண்டியது தான். அது ஈஸியா தான் இருக்குல்ல. ஃபிக்ஸட் அசெட்ஸ் கரண்ட் அசெட்டுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோன்னு கேட்கறாங்க. டிவைடட் பை கரண்ட் அசெட், அவ்வளோதான். பி வந்து இது வந்து ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட் எவ்வளோ, ஃபிக்ஸட் அசெட் டு கரண்ட் அசெட் ரேஷியோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த ரேஷியோ வந்து ஃபிக்ஸட் அசெட் டிவைடட் பை கரண்ட் அசெட், அவ்வளோதானே. இதுக்கு என்ன இதுக்கும் என்ன ரேஷியோ கேட்குறாங்க. ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட் டிவைட் பண்ணோம்னா என்ன கிடையாது ரேஷியோஸ். ஓகேவா, இது வந்து நம்ம லாஜிக்காக போடுறது. புக்கில் வந்து இந்த ரேஷியோ நம்ம கொடுத்த ரேஷியோ கிடையாது, பட் அவங்க புக்கு சம்மில் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம போடுவோம் பாருங்க. ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்னன்னு பார்க்கணும். முதல்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ்னா நிலை சொத்து. குட்வில் ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்க முடியுமா பார்ப்போம். என்னென்ன வருது பார்ப்போம். முதல்ல இருந்து ஃபிக்ஸட் அசெட் குட்வில் ஃபிக்ஸட் அசெட் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. இது வந்து கற்பனையான சொத்து, இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதனா பண்ணலாம், அது எடுத்துக்க முடியாது. ஃபிக்ஸட் அசெட் அது காஸ்ட், அட் காஸ்ட்னாக்கா டிப்ரிசியேஷன்லாம் போக எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபிக்ஸட் அசெட்ஸ் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபிக்ஸட் அசெட் மட்டும் எடுத்துக்கணும். முதல்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ் அதை மட்டும் முதல்ல கணக்கு பார்ப்போம். ஃபிக்ஸட் அசெட் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருக்குது 2,80,000. வேற ஏதாவது இருந்தால் பார்ப்போம். வேற எதுவும் இல்லை. ஸ்டாக் வந்து கரண்ட் அசெட்ல வந்துடும். சரி, கரண்ட் அசெட்ல பார்ப்போம். கரண்ட் அசெட் கேட்குறாங்க இல்லையா. கரண்ட் அசெட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னென்ன ஸ்டாக் இருக்கும் இல்லையா. இது வந்து 2,80,000 முடிஞ்சு போச்சு. ஸ்டாக் வந்து 60,000. ஓகேவா, ஒன்று. அடுத்து டெட்டார்ஸ், அது வந்து நமக்கு வந்து இதுதான் கரண்ட் அசெட் தான், போன சம்பளம் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா, அட்வான்சஸ்னா நம்ம ஆட்களுக்கு நம்ம வந்து அட்வான்ஸ் முன்தொகையாக கொடுத்துருப்போம், அதுக்கு திருப்பி நம்ம வரணும் இல்லையா. அது கரண்ட் அசெட்ஸ் தான். அட்வான்சஸ் 20,000. ஓகேவா, அடுத்தது பேங்க்ல எப்போ எடுத்துடலாம் நம்ம. அது பேங்க் கேஷ் அண்ட் பேங்க் இதுதான் வரணும். 60,000. இப்போ இதை கூப்பிட்டு பாருங்க 2 lakhs. ஓகேவா, ரைட். இதுக்குள்ள ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபிக்ஸட் அசெட் டு கரண்ட் அசெட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் அசெட் இஸ் ஈக்குவல் டு 2,80,000 divided by 2 lakhs. என்ன வருது பாருங்க, போட்டோம்னா 1.4. அதாவது கரண்ட் அசெட்டுக்கும் ஃபிக்ஸட் அசெட்டுக்கும் உள்ள ரேஷியோஸ் என்னன்னாக்கா 1.4. அதாவது கரண்ட் அசெட்டோட ஃபிக்ஸட் அசெட் 1.4 வந்து அது அதிகமாக இருக்கு. அந்த மாதிரி தான் இது 1.4 மடங்கு இருக்குது. அது 1 மடங்கு இருக்குதுன்னா 1.4 மடங்கு இருக்குது அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான், புரியுதா? அப்ப இந்த சம்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, ஈவந்தோ ரேஷியோன்றது வந்து நம்ம கொடுக்கலனா கூட நாமளே டெரிவ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு தெரியுது இல்லையா. அந்த 33 ரேஷியோன்றதுல வந்து நீங்க வந்து கொஞ்சம் லாஜிக்கா திங்க் பண்ணீங்கன்னா அந்த ரேஷியோஸ் நீங்களே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இப்போ குயிக் அசெட்னா என்னது, உடனடியே கிடைக்கக்கூடாது. என்ன வரும், அப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் அசெட்லாம் எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணவே வந்து ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ டெப்ட் ஈக்விட்டி வந்து டோட்டல் லாங் டேர்ம் டெப்ட் டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் போட்டோம். அடுத்து வந்து செகண்ட் வந்து இது செகண்ட், இது இந்த ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் வந்து அசெட் ரேஷியோ வந்து செகண்ட், இதையும் போட்டோம். ஓகேவா, இது வரைக்கும் நான் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ள வேண்டும் முகவரி maleni@gmail.com. ஆனால் இது வரைக்கும் வந்து உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு டவுட்டும் வரல, எந்த கிளாரிஃபிகேஷனையும் கேட்டு எனக்கு எதுவும் மெயில் அனுப்பலை.
நீங்கள் படிக்கிறீங்களா இல்லை பார்க்குறீங்களான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் வியூஸில் வந்து 15 பேர் 20 பேர் மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா இல்லை எதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா இந்த ஜிமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் ஐடி பண்ணுங்கள். யூனிட் 2 ரேஷியோ அனாலிசிஸ் வந்து கண்டினியூ ஆகுது. மீண்டும் சந்திப்போம்.